ஏப்பா நீதானா? ஏன் ஒரு குரல் கொடுக்க கூடாது? இடத்தை பொறுத்தா மரியாதைன்னு சொல்லுவாங்க. அது சரியா போச்சு. கௌசல்யா, இன்னொரு நாள் இருக்க. ஓஹோ, 4 பேருக்கு தெரிஞ்சு நடக்க வேண்டிய நம்ம கல்யாணம் 4 சூரக்குள்ள முடிஞ்சு போச்சேன்னா, இதையும் ஒத்து பண்ணவங்களுக்கு இடம் முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியம். நம்ம கல்யாணத்துக்கு சாட்சியா ஐயரும் அக்னியும் இல்லைன்னு நினைக்கிறியா? ஆண்டவன் இருக்காரே. கௌசல்யா, என்ன கௌசல்யா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கண்ணான கண் என்பதோ, பொன் என்பதோ, பூவென்பதோ, காதல் பெண்ணே கண்ணான கண் என்பதோ. கண்ணான கண் என்பதோ. வாடும் உள்ளம் புதுமையை ரசிக்கின்றது. மூடு பனி வாடை தென்றல் இளமையும் கொதிக்கின்றது. மோகத்திலே வாடும் உள்ளம் புதுமையை ரசிக்கின்றது. மூடு பனி வாடை தென்றல் இளமையும் கொதிக்கின்றது. இனி என்ன தடையோ இனிக்கின்ற கனியோ வருவாய் தருவேன் இதழ் ரசமே. பொன் என்பதோ பூவென்பதோ காதல்
பெண்ணே கண்ணான கண் என்பதோ பொன் என்பதோ பூவென்பதோ காதல் பெண்ணே கண்ணான கண் என்பதோ. தேங்க்ஸுங்க. தாலியை கொடுத்துட்டு போங்க. கௌசல்யா, தாலி நிர்பந்தத்தில் விழுந்த தாலியா இருந்தாலும் இனிமே நிரந்தரமாவே இருக்கட்டும். என் சர்வீஸ்ல தாலியை தரமாட்டேன்னு சொன்ன முதல் பொண்ணே நீதாம்மா. தாலிக்கு 10 ரூபா கொடுங்க. நான் தரமாட்டேனா? தாலிக்கு பணம் பெண் வீட்டுக்காரங்க தரதான் வழக்கம். இந்த 10 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுத்துக்கடா. எதுக்குங்க? இந்த நாட்டுக்கும் ஒரு பத்திரி பொண்ணு வந்திருக்காடா, ஒரு பத்திரி பொண்ணு. சபாஷ். இப்படிதான் அவரும் என்ன பாராட்டினாரு. ரகசியமா நடந்த எங்க கல்யாணத்தை பல பேர் அறிய பதிவு திருமணம் பண்ணாரு. குழந்தைக்கு தாயான கொடுத்து வச்சவன் எல்லாரும் பாராட்டினாங்க. பேரும் திருநாளுமா இருந்த எங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு இடி. என்னங்க, கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? என்னவோ போல இருக்கீங்களே, ஆபீஸ்ல ஏதாவது தகராறா? ஆமா, எனக்கு என் முதலாளிக்கு. நான் பெரிய புத்திசாலியா, என்னோட திறமையினாலதான் அவரோட பிசினஸே வளர்ந்துச்சான். அதனால அவருடைய சொத்து பூராவே எனக்கே எழுதி வைக்க போறாராம். அப்படியா? ஆமா. இவ்வளவு பெரிய பொறுப்பை எப்படி சுமக்குறதுங்கிற கவலையா? என்ன நம்பி கழுத்தை நீட்டின உன்னை எப்படி கைவிடுறதுன்னு தான் கவலையா இருக்கு. என்னங்க? ஆமா கௌசல்யா, அத்தனை சொத்துக்கு நான் சொந்தக்காரன் ஆகணும்னா அவரோட மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்க கல்யாணம் ஆனவர்னு அவருக்கு தெரியாதா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பவே கணக்கு தீர்த்து அனுப்பியிருப்பார். தெருவில் நின்றுட்டு இருந்த உன்னை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். இப்ப நானே தெருவுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இத பாருங்க, மனைவிங்கிறவன் புருஷனுக்கு துணையா இருக்கிறவன் தொந்தரவு கொடுக்கிறவன் இல்ல. உங்க சந்தோஷத்துக்கு இணைஞ்சலா நான் இருந்தா சொல்லுங்க. இப்பவே நானும் என் குழந்தையும் இந்த கடல் விழுந்து போய் சம்பாதிச்சுக்கிறோம். என்னங்க, குழந்தைய காணுங்க. இருக்கிற சொல்ல போதும். இது வேறையா? உஷா, 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 காப்பாத்துங்க. கையத்துக்கு விட என்ன காப்பாத்துங்க. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, நான் போயிடுறேன். என்ன விட்டுடுங்க. திரும்பி பார்க்க மூடு. வாடி.